மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். அப்பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவனை அதே பள்ளியில் படிக்கும் சக மாணவர்கள் பள்ளியின் வளாகத்தில் வைத்து மிக கொடூரமாக முகத்தில் தாக்குவதும் ராகிங் செய்வது போல மாணவனை சட்டையை கழற்றி அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் கடுமையான வார்த்தைகளால் திட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. ஆபாச பேச்சுக்களை பேசுவதோடு தரையில் அமர்ந்திருந்த மாணவனை கன்னத்தில் ஓங்கி அறைகிறான். பிறகு மற்றொரு மாணவனும் ஆவேசமாக தாக்குகிறான். பிறகு அவனது சட்டையை பிடித்து இழுத்து, என்ன ரீல்ஸ் போட்டிருக்க, யாருக்குடா போட்ட என தாக்க அதை மற்ற மாணவர்கள் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. அடித்து தாக்குவதோடு அடிவாங்கும் மாணவனை முட்டி போடச் சொல்லி மிரட்டியபடி தாக்குகிறான். கிட்டத்தட்ட 2 நிமிடங்கள் இந்த கொடூர தாக்குதல் தொடர்கிறது. நானும் கேட்க மாட்டேன், அவனை கேட்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், விட்டேன். நீ வருவ மாட்டுவேன், நான் அடிப்பேன். நான் இப்பெல்லாம் அடிக்க மாட்டேன். நான் யாருக்கு போட்டேன், யாருக்கு போட்டேன் சொல்லு சொல்லு. இது குறித்து விசாரித்த போது பள்ளியில் மாணவர்கள் ரீல்ஸ் போஸ்ட் செய்வதில் 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இடையே ஏற்பட்ட தகராறுதான் காரணம் என தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் கடந்த 1 மாதத்திற்கு முன்னதாக நடந்ததாகவும் மாணவனை தாக்கிய 12ஆம் வகுப்பு மாணவன் கடந்த 2 வாரங்களாக பள்ளிக்கு வரவில்லை எனவும் கூறப்படுகிறது. ரத்தம் வலியுது காலெல்லாம். அவனே கையில கூட அவனே டீலர் பண்ணிட்டான். அது அவனுக்கு 2 பேர் பண்ணணும். மச்சி மதுகன ஒண்ணு இல்ல, அது யாருக்கு போட்டா பாட்டு மியூசிக் என்ன ரைமில் ஊதிக்கிற. இக்குற்றச்சம்பவம் குறித்து திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரை தொடர்பு கொண்டு கேட்டபோது
இது தொடர்பாக மாணவர்கள் மற்றும் அவரது பெற்றோரை அழைத்து எச்சரித்ததாகவும் மேலும் மாணவனை பள்ளியில் இருந்து நீக்கி விடுவதாக கூறிய நிலையில் மாணவரும் மாணவரின் பெற்றோரும் மன்னிப்பு கேட்டு இதுபோன்று தவறு இனி நடக்காது என தெரிவித்ததன் அடிப்படையில் மீண்டும் மாணவனை அதே பள்ளியில் படிக்க அனுமதித்ததாக தெரிவித்தார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாணவர்களுக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார். வெளியான வீடியோ ஆதாரத்தை கொண்டு மாணவர்களின் பெற்றோரை அழைத்து பள்ளிப்பட்டு காவல் நிலையத்தில் எச்சரிக்கை செய்து அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரம் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவனை சக மாணவர்கள் தாக்கும் வீடியோவை சமூக வலைதளங்களில் பார்த்து மாணவர்களின் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி மற்றும் திருத்தணி செய்தியாளர் விமல்ராஜ். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.